அனைவருக்கும் வணக்கம். இன்றைய புத்தகம் எஸ்எல் பைரப்பா அவர்கள் எழுதிய ஆவர்ணா. எஸ்எல் பைரப்பா அவர்கள் கன்னட இலக்கிய உலகில் மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர், லெஜெண்டரி ரைட்டர். எஸ்எல்பி அவர்கள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். இவரோட புத்தகம் பருவம் அப்படின்ட்டு ஒரு புத்தகம், மகாபாரதத்தை தழுவியது. ரொம்ப பேசப்பட்ட ஒரு புத்தகம். ரொம்ப யதார்த்தமாக மகாபாரதத்தை சொல்லியிருப்பார். அந்த புத்தகத்தை எழுதுவதற்காக அவர் அந்த மகாபாரதத்தில் வர அந்த இன்சிடென்ட் எல்லாம் நடந்த இடத்துக்கு போய் ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் பருவம். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இவர் ஒரு புத்தகத்தை வாசித்தால் அந்த புக்ஸில் வந்து யூ கேன் ஹாவ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். அந்த நல்ல ரிசர்ச் பண்ணி ஒரு புத்தகத்தை எழுதுவார். இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன். ஒரு ஹிஸ்ட்ரியும் ஃபிக்ஷனையும் எப்படி பிளெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து எஸ்எல் பைரப்பா அவர்களின் எழுத்துக்கு மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு பேஜ் டர்னர் கொடுத்துருக்காரு. வெறுமனே வரலாற்றை எழுதினால் அது நம்ம ஒரு மொனோட்டோனியாக இருக்கும் வாசிக்க. அந்த இன்ஃபர்மேஷனை அந்த ஃபிக்ஷன் மூலிமா எப்படி கொடுக்கலாங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இதில் லக்ஷ்மின்ட்டு ஒரு கேரக்டர், அவங்க வந்து ரசியாவாக மாறுறாங்க. ஏன்னா காதலுக்காக. லக்ஷ்மியோட காதலன் வந்து முஸ்லீம் ரிலிஜனை சேர்ந்தவர். லக்ஷ்மி வந்து ரசியான பிறகு பீஃப் சாப்பிட்றா. அப்போ மனசுக்குள்ளே ஒரு கேள்வி ஓடுது, நான் காதலுக்காக உனக்காக இதை விட்டுட்டு வந்து நான் ஈட்டிங் பீஃப், பட் தென் நீங்கள் ஏன் போர்க் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கேள்வி அவளுக்குள்ளே ஓடுது. நிறைய கேள்விகள். இந்த ரெண்டு பேருமே, லக்ஷ்மியும் அவரோட ஹஸ்பண்டும் வந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர்ஸ். அவங்க ஹம்பியில் வந்து கதை ஆரம்பிக்கும். அப்போது அந்த ஹம்பியோட சிலைகள் எல்லாம் உடஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த கோயிலில் நிறைய சிலைகள் வந்து சேதமடைஞ்சிருக்கு. இது ஏன் இந்த மாதிரி சேதமடைஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ அங்கே இருக்கிற ஒரு சின்ன ப்ரௌஷர், அந்த ப்ரௌஷரில் வந்து ஹம்பி பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதை வச்சு மட்டுமே டாக்குமெண்ட்ரி பண்ண முடியுமா, உண்மைகள் என்ன அப்படின்னு ரிசர்ச் பண்ணுவான். ரிசர்ச் பண்ணுறப்போ நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இந்த ஹிஸ்ட்ரி வந்து யார் எழுதுகிறாங்க, இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து எது தெரியணும் எது தெரியக்கூடாது, இதை டிசைட் பண்ணுறது யார், கவர்மெண்ட்டா, ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸில் வந்து போர்ட்ரே பண்ணுற ஹிஸ்ட்ரி எல்லாம் கரெக்டாக தான் இருக்கா, இந்த மாதிரி நிறைய கேள்விகளை எழுப்பிட்டே வர்றார். இதில் வந்து பாபர்லேருந்து அவுரங்கசீப் வரைக்கும் இருந்த அந்த முகல் பீரியடில் எப்படி வந்து ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன்ஸ் ஆஃப் இஸ்லாம் இருந்துச்சு. அட் த சேம் டைம் வந்து ஜஸியா டேக்ஸ் அப்படின்னு ஒரு கோயில் கட்டுறதுக்கோ இல்லை ஒரு ஹிந்து மதத்தில் ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கோ அதுக்கு விதிக்கப்பட்ட டேக்ஸு, ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன் ஆஃப் இஸ்லாம். அவங்க ஒரு இடத்துக்கு வராங்க அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த கோயிலை வந்து எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த ஃபிக்ஷனில் வந்து கொடுத்துருக்காரு. இது வந்து ஒரு அனிமோசிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு இல்லை, இன்னும் ஹிந்து வந்து பெட்ரு, இஸ்லாம் வந்து பெட்ரு அப்படின்னு. இந்த ரிலிஜன் எல்லாமே வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை தான். நாம் தான் இந்த ரிலிஜனை வந்து கொண்டு வந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சந்தியா மேரி அவர்கள் மலையாள எழுத்துலகின் ரைட்டர், அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மரியால ஜீசஸ் வந்து வருவார், வந்து அந்த மரியா கிட்ட பேசிட்டு இருப்பார். பேசினோடனே நான் போய் வேணா பேசிட்டா அப்படிம்பாரு. இல்லை நீ போனால் யாரும் நம்ப மாட்டாங்க, உன்னை உருவாக்குனதே நாங்கள் தானே அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இந்த ரிலிஜனை உருவாக்குனது நம்ம தான். இதில் வந்து அப்போது மற்ற மதத்தில் இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் எல்லாம் செய்யலையா, கிறிஸ்டானிட்டியில் செய்யலையா, இல்லை ஹிந்துவிசமில் இந்த மாதிரிலாம் செய்யலையா அப்படின்னா, எல்லா ரிலிஜன்லேயும் வந்து இந்த ப்ரோஸ் இருக்குது, கான்ஸ் இருக்குது. பட் தென் இந்த புக்கு அதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்கு. அந்த முகல் பீரியடில் அதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லக்ஷ்மி அவர்கள், ரசியா அவர்கள் வந்து ஒரு நாவல் எழுதுவாங்க. இந்த கதைக்குள்ளேயே ஒரு நாவல் எழுதுவாங்க. அந்த நாவல் வந்து பப்ளிஷ் ஆகிறப்போ நிறைய ஒரு கலவரமே வெடிக்கும். ஸோ ரொம்ப யதார்த்தமாக எழுதியிருக்காங்க. ஹிஸ்ட்ரியை பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. இந்த ஹிஸ்ட்ரி மேலே மூடப்பட்டிருக்கிற அந்த திரை இருக்கு இல்லையா, அதுதான் அவர்ணா. அவர்ணா அப்படின்னா வெயில்னா திரை. பியூட்டிஃபுல்லான டைட்டில் கொடுத்துருக்காரு. இது வந்து அந்த வே த ஸ்டோரி இஸ் நரேட்டட் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரெசண்ட்டில் இந்த ஸ்டோரி போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் அந்த லக்ஷ்மி மெயின் கேரக்டர், அவங்க ஒரு சின்ன நாவலாக எழுதுவாங்க. அந்த நாவலாக நடுவில் போகும். பிறகு வந்து மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து
பியூட்டிஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அங்கே ஒரு ப்ரொக்ரெசிவ் திங்கர் ஒரு ப்ரொஃபஸர் இருப்பார். அந்த ப்ரொஃபஸரோட கேரக்டரு ஒரு தனி மனிதனுக்கும் ரிலிஜனுக்கும் இடையே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃபென்டாஸ்டிக்காக எழுதியிருக்காரு. இந்த எஸ்எல் பைரப்பா அவர்கள் இன்னும் ஆர்ஃபேண்ட் அப்படின்ட்டு இன்னொரு புத்தகம் இருக்குது. அது நெக்ஸ்ட் வீட்டில் வச்சுருக்கேன். நீங்கள் வாசிச்சிங்கன்னா யூ வில் பிகம் அ பிக் ஃபேன் ஆஃப் எஸ்எல்பி அவர்கள். ஸோ கண்டிப்பாக வாசிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம் அவர்னா. இதில் இன்னொரு பியூட்டிஃபுல் என்னென்னா, இது வந்து சந்தீப் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து கன்னடத்துலேருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்திருக்காரு. இது அந்த கன்னட லாங்குவேஜில் வர்றப்போ எவ்வளோ ரீச் இருக்கும் பாருங்கள். ஏன்னா இது வந்து ஒரு ரிலிஜனை பற்றி தப்பாக சொல்கிறது இல்லை, நடந்த விஷயத்தை டாக்குமெண்ட் பண்ணுறாரு, அதுக்கான ரெஃபரன்ஸும் கொடுத்துட்றாரு, அதுவும் ஃபிக்ஷனல்லையே கொடுத்துட்றாரு. ஸோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் எஸ்எல்பி. ஸோ தேங்க்யூ அண்ட் ஹாப்பி ரீடிங்.